ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 6 ஒளியியல் பார்க்குறோம். ஒளி வெற்றிடத்தில் பயணிக்காது, திடப்பொருட்களில் அதிகமாகவும் திரவத்தில் அடுத்து வாயிலில் அடுத்த அளவுலையும் பயணிக்கும். அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன் 1877 வந்து ஒளிப்பதிவு இயந்திரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது ரெக்கார்ட் பண்ணி அது கேட்குற மாதிரியும் இருக்குது. ஸோ ஒளியின் திசை வேகம் v n × லாம்டா. இது ஆல்ரெடி பார்த்தது தான். என்ன அதிர்வெண், லாம்டானா அலைநீளம். ஸோ அலைநீளத்தோட யூனிட் வந்து மீட்டர், அதிர்வெண்ணுக்கு வந்து ஹெட்ஸு. ஒரு ஒளி வந்து 50 ஹெட்ஸ் அதிர்வெண் மற்றும் 10 மீட்டர் அலைநீளம் கொண்டது. ஒளியின் வேகம் எவ்வளோன்னா v n லாம்டான்னு கண்டுபிடிச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு அளவீடு கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது வேகமும் அதிகரிக்கும். 0 டிகிரி செல்சியஸில் வேகம் 331 இருக்கப்போ 22 டிகிரி செல்சியஸில் வேகம் 344 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த 22 டிகிரி செல்சியஸில் இருக்கப்போ திடப்பொருட்கள் அலுமினியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அழுகிறப்போ வந்து 420 ஆயிடுவாங்க, 420. அடுத்து துருப்பிடிக்காத எக்கி பார்த்தா 59 60 ஆயிரும். அடுத்து இரும்பு 59 50. இரும்பு வந்து 59 வயசில் ஒரு அயன் லேடி ஆயிடுவாங்க. 59 50. அடுத்து கடல் மீன்னா 1.5 கிலோ அப்படின்னு மீன் அப்படின்னு ஆச்சுக்கிட்டோன்னா 1530. காய்ச்சி வடிகட்டிய நீர். ஸோ வந்து இது உப்பு நீர், இது நல்ல நீர் மாதிரி. ஸோ அப்படின்னா கொஞ்சம் கிலோ கம்மியாயிரும், 1498. H2 அப்படின்னா 12842 வருது இல்லையா. அடுத்து O2 அப்படின்னா வந்து இது ஓக்கு வந்து 8 அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ 8 × 2 16 316 நீங்கள் வச்சுட்டாலும் ஓகே. இது 1 + 2 = 3 316. காற்றில் உள்ள நீராவி வந்து குளிராக இருக்கும் போது வந்து குறைவாக இருக்கும், வெயிலாக இருக்கும் போது குளிராக இருக்கும்போது கீழ் நோக்கி இருக்கும், வெயிலாக இருக்கும்போது நீராவி மேல் நோக்கி போகும் இல்லையா. அது ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஒளியின் வேகம் வந்து அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதே மாதிரி அதிகமாக இருக்கும்போது காற்றின் அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக நீரில் தான் வந்து ஒளியின் வேகம் அதிகமாக தானே இருக்கும் காற்றை விட. ஸோ வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கப்போ காற்றின் அளவு அங்கே கம்மியாக இருக்கும். சீராக அதிர்வுற உருவானது வந்து இயந்திர அலை தான் சீராக அதிர்வரும். ஆற்றல் வந்து ஒரு துகளிலிருந்து துகளுக்கு வந்து அலை வடிவில் தான் பரவும் அப்படின்றாங்க. விண்வெளி வீரர்கள் வந்து தலைக்கவசலத்தில் சில சாதனம் வந்து ஒளி ரேடியோ அலைகளாக மாறி வீட்டு ரேடியோ போல் வந்து ஒர்க் ஆகும், ஒருத்தர் இன்னொருத்தர் பேசிக்க. அடுத்து எந்திர அலை வந்து குறுக்கலை நெட்டலை 2 வகை. குறுக்கலை அப்படின்னா துகள்கள் அதிர்வு அலைக்கு பரவும் திசைக்கு செங்குத்தாக பரவுறது, கம்பிகளில் உருவாகும் அலை. அப்புறம் வந்து ஒளி அலை, நம்ம படிச்சுட்டு இருக்கதே ஒளி தான். ஸோ ஒளி அலை ஒரு குறுக்கலை, திரவத்தில் மட்டும் உருவாகும். நெட்டலை அப்படின்றது அலை பரவும் திசைக்கு இணையாக உருவாகும். இது கொஞ்சம் பெரிய அலை, அதாவது நீரூற்று அலைகள், ஊடகத்தில் பரவும் அலைகள், திரவ வாயு 3லேயுமே நடக்கும். நீரூற்று அலைகள், ஊடகத்தில் பலவும் அலைகள். பூகம்பம், எரிமலை வெடிப்பு, புவி அடுக்கு பரவும். அடுத்து வந்து பூகம்பம், இது எல்லாமே வந்து ஒரு நெட்டலை மாதிரி. பூகம்பம், எரிமலை வெடிப்பு, பூமி அடுக்கு வழி நில அதிர்வு அலைகள், இது எல்லாமே நில அதிர்வு அலைகள் அப்படின்னு அழைக்கப்படும். இதெல்லாம் நெட்டலைகளில் இருக்குது. ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவையை பயன்படுத்தி வந்து அலைகளை அறிந்து பதிவு செய்யலாம். நில அதிர்வை வந்து பதிவு செய்கிறதுக்கு ஹைட்ரோஃபோன், நில அதிர்வு அளவை. நில அதிர்வியல், அது வந்து சீஸ்மாலஜின்றாங்க. நில அதிர்வு அலைகளின் ஆய்வு பற்றிய அறிவியல் பிரிவு. அடுத்து உரப்பு அப்படின்னா வந்து மெல்லிய உரத்த ஒளியை வேறுபடுத்துவதற்கு தான் உரப்பு. மெல்லிய உரத்த ஒளியை வேறுபடுத்த. வீச்சு அதிகமாக இருந்தால் ஒளி சத்தமாக இருக்கும், வீச்சு கம்மியாக இருந்தால் மெல்லியதாக இருக்கும். வீச்சு அப்படின்னா அதிர்வுறும் துகளின் மையம் டு அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. இது வந்து மீட்டர் அலகு. சுருதி வந்து தளர்வான ஒளியாக இருக்கும்போது. அடுத்து கீச்சிடும் ஒளி, இதை வேறுபடுத்த. அதிக சுருதி இருந்துச்சுன்னா மென்மையாக இருக்கும். விசில் மாதிரி, மணி, புல்லாங்குழல், வயலின் அந்த மாதிரி கீச்சிடும் மாதிரி இருக்கும். அதிக சுருதி கொண்ட ஒளிகள். இது வந்து குறைவாக சுருதி இருந்ததுன்னா தடிமனாக இருக்கும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள், அதிக சுருதி கொண்ட ஒளிக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து பெண் குரல் வந்து சுருதி அதிகம், ஆண் குரல் சுருதி குறைவு. சிங்கத்தின் கர்ஜனை, மத்தன ஒளி, இதெல்லாம் வந்து சுருதி குறைவு. தடிமனாக இருக்க எல்லாமே வந்து சுருதி குறைவானதுனால. தரம் அப்படின்னா ஒரு சுருதி வீச்சு கொண்ட 2 ஒளி, ஒரே சுருதி வீச்சு கொண்ட 2 ஒளியை வேறுபடுத்துறதுக்கு தரம் வந்து உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு கருவி உருவாக்கும்